ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி காலையில் என்ன சமையல்னு பார்ப்போமா? அதே சரி, சாப்பாடு வந்துட்டுருக்கு. பருப்பு வேக வச்சுட்ருக்கேன். சாம்பாருக்கு தாளிச்சிட்ருக்கேன். சாப்பாடு கொதி வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வச்சாச்சு. காய் போட்டு தான் சாம்பார் வைக்கிறேன். முருங்கைக்காய், கத்திரிக்காய் வீட்டு மரத்தில் காய்ச்சது நிறையவே இருந்தது. அதனால் சரி, முருங்கைக்காய் போட்டு காரக்குழம்பு சாம்பார் வைப்போமே அப்படின்ட்டு வைக்கலான்ட்டு வச்சாச்சு. தீபாவளியில் நிறைய வேலை இருக்குது. எங்கள் அப்போல்லாம் வந்து பலகாரம்லாம் நிறைய சுடுவாங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு தொழில்னு ஆரம்பிச்சுட்டு அந்த பலகாரம் சுடலாம் நேரமே கிடைக்க மாட்டேங்குது. சமைக்கிறதே அவசர அவசரமாக எதையாவது செஞ்சு வச்சுட்டு பசங்களுக்கும் வீட்டுக்காரருக்கும் கட்டி கொடுத்துட்டு அடுத்த வேலையை நம்ம பார்க்க வேண்டியதே கரெக்டாக இருக்குது. காலையில் எங்கள் வீட்டுக்காரருக்கு கட்டிவிடுவேன். பசங்க லேட்டாக தான் ஸ்கூல் தான் 8 மணிக்கு மேலே போவாங்க. சாம்பார் வச்சுட்டு ஊறுகாய் தான் தொட்டுக்க. இன்றைக்கி எதுவும் பண்ணலை. பீட்ரூட் இருக்குது, பண்ணலான்னு நினச்சேன். மழை பெஞ்சிட்ருக்கு எங்கள் ஏரியாவெலாம், செம மழை. மழையில் வந்து எங்களுக்கு வந்து பீட்ரூட் ஒத்துக்காது, உடனே கோல்டாயிரும். அதனால் வந்து பீட்ரூட் செய்யலை. மாங்காய் ஊறுகாய் நான் வீட்டிலே செஞ்சது தான். என் பொண்ணு விரும்பி சாப்பிடுவாள். வீட்டிலே தொக்கு. யாருக்காவது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கொரியர் போடுறேன், காமிக்கிறேன். நானும் அந்த ஊறுகாவை காமிக்கிறேன். சாம்பார் தாளிச்சுக்கிட்டு மற்ற வேலைலாம் பார்க்கணும். நைட்டு லேட்டாக தான் படுத்தேன். அதனால் வீடெலாம் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. மிஷினோட துணிங்கெல்லாம் நிறையா இருக்குது, இழுத்துட்டு அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். உப்பு போட்டிருக்கேன், மிளகாத்தூள் எல்லாம் போட்டு சாம்பாரை தாளிச்சுட்டு தான் போனேன். காமிக்கிறேன் பாருங்க, எப்படி இருக்குது பாருங்கள். குப்பையாக இருக்குது. ஒரு துணிங்க தான், கட் பண்ண துணிங்க, அதெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டை நல்லா பெருக்கி க்ளீன் பண்ணிவிட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கணும். மிஷினில் கொக்கிலாம் துணிக்கு கொக்கிலாம் கட்டிட்டு கஸ்டமர் கொடுக்க வேண்டியது தான். தீபாவளினாவே இப்படி தான், கொஞ்சம் கொசன்னு இருக்கும். அதுதான் என்னோடய ஓடிஜி. அதில் தான் பிஸ்கெட்லாம் செய்கிறது கொள்வது எல்லாம் அதில் தான். யாருக்காவது பிஸ்கெட் வேணுனாலும் ஆர்டர் போடுங்க, செஞ்சு தரேன். உங்களுக்கு என்ன மாதிரியான பிஸ்கெட் வேணுனாலும் ஆர்டர் போடலாம், கஸ்டமைஸ்டு உண்டு. உங்களுக்கு எதாவது டவுட்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், அதை கேட்டுக்கோங்க. ஸ்டிச்சிங்க்கும் என்கொயரிஸ் பண்ணலாம், பிஸ்கெட்ஸ்க்கும் என்கொயரிஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து உங்கள் ஏரியாலாம் மழையாக இருக்கான்னு சொல்லுங்கள். மழையை எடுக்கலான்னு நினச்சேன், இருட்டாக இருக்குது வெளியே. அதனால் வந்து டைம் ஆகிடுச்சா, அப்புறமா இன்னொரு நாள் நான் எடுத்து போகிறேன். ஆனால் பயங்கர மழை தான் இருக்குது, பெஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸ்கூல் போகிற நேரத்துக்கு கொஞ்சம் மழை விட்டால் நல்லாயிருக்கும். பசங்களுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்கும்ல. ஒரு 8 மணிக்கு மேலே கொஞ்சம் மழை விட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கெல்லாம் தீபாவளி எப்படி போகுது? பசங்களுக்கு துணிலாம் எடுத்துட்டிங்களா? என்ன ஏதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மிளகாத்தூள் போட்டிருக்கேன், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான், நம்ம நார்மலாக குழம்பு மிளகாத்தூள் தான். ரெடி பண்ணிவிட்டு அதுதான் எல்லா குழம்புக்குமே அதுதான் யூஸ் பண்ணுவேன். தனித்தனியாகலாம் யூஸ் பண்ண மாட்டேன். கறி குழம்பா இருந்தாலும் சரி, காரக்குழம்பு, சாம்பார், குருமா எல்லாத்துக்குமே வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுவேன். அதுவுமே நல்லா தான் இருக்குது. ஒரு சில பேர் அதுக்குன்னு தனி மசாலாலாம் போடுவாங்க. நான் எல்லாத்துக்குமே இதுதான் யூஸ் பண்ணுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் அவங்கவுங்க வேலையை பாருங்கள். காலையில் உங்கள் ஏரியாலாம் மழை இருக்குதான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஆனால் எங்கே நம்மள மாதிரி புதுசாக சேனல் யாராவது ஓப்பன் பண்ணால் அதை யார் பார்க்குறா? ஆல்ரெடி ஃபேமஸாக இருக்கிறவங்கள தான் பார்க்குறாங்க. புதுசாக ஏதோ ஆரம்பிக்கிறாங்களே, அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணுன்ட்டு யாராவது சப்போர்ட் பண்ணுறாங்களா? அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. நம்ம போட வேண்டியதாக போடுவோம். நம்மளுக்கும் 4 பேர் எல்லாமே இருக்க போகிறாங்க. கரெக்டு தானே? சரி, இப்போ இதை நான் தாளிச்சு விட்டுட்டு வீட்டை க்ளீன் பண்ணிவிட்டு உங்கள் காட்ட காமிக்கிறேன் பாருங்க. கொக்கி கட்டுறதுக்கு எடுத்து வச்சிட்டேன். கீழெல்லாம் பெருக்கி வாரியாச்சு. இனிமேல் உட்காந்து அதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்க துணி தைக்கணும். வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த வேலையில் இருக்கணும்.
ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். தண்ணி கேன்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருவோம் நாங்கள். எப்போவுமே வீட்டில் இருக்கும். ஏன்னா தண்ணி அடிக்கடி காலியாகும். மழை பெய்யும் போதெல்லாம் எடுத்துகிட்டு வர முடியாதுல்ல. அதனால் இனிமேல் கொக்கி கட்டணும், துணி தைக்கணும், மற்ற வேலையெல்லாம் செய்யணும். சாப்பாடு வேலைலாம் முடிஞ்சிச்சு. சாப்பாடு வடிச்சு வச்சு டீ போட்டு குடிச்சு கொண்டாந்து சாம்பார் வச்சாச்சு. ரசம் தாளித்து விட்டாச்சு. ரசம் ஊற வச்சுருக்கேன். முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார் சொன்னால. எங்கள் வீட்டில் காயெல்லாம் நிறைய போட்டால் யாரும் சாப்பிட மாட்டாங்க. காயெல்லாம் வீணாக தான் போகும். அதனால் திட்டமாக தான் போடுறது. முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார், அப்புறம் ரசம். ஓகேங்களா? சரி, எல்லாருமே பார்த்து பத்திரமா இருங்க. மழை டைமில் சாப்பிடுங்க. பசங்களெல்லாம் மழையில் வெளியே விளையாட விடாதீங்க. அது சாப்பாடு வடிச்ச தண்ணி மாட்டுக்கு எடுத்துகிட்டு போய் ஊற்றிடுவோம். இங்கே வழியில் வெளியே வாசல்லலாம் மாடு வரும், அதுக்கு எடுத்துகிட்டு போய் வச்சுருவோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் குக்கு கட்டுற வேலையை பார்த்துட்டு பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அவங்க ஏஞ்சிக்கிற வரைக்கும் அந்த வேலையை பார்ப்பேன். அவங்க எழுந்துட்டாங்கன்னா அவங்க ஸ்கூலுக்கு கிளப்பி விடணும். கிளப்பி விட்டுட்டு நம்ம அன்றாட வேலை டெய்லி என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதுதான். டீ குடிக்கிறது, டீ எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். எல்லாருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்கள். எல்லாம் பார்த்து பத்திரமா செலிப்ரேட் பண்ணுங்கள். பட்டாசுலாம் பார்த்து வெடிங்க. இது ஒரே கஸ்டமரோட ப்ளவுஸ் தான். 3 ப்ளவுஸ் இருக்குது. இன்னொன்று தைக்க வேண்டியது இருக்குது. ஒரே கஸ்டமர், ரெகுலர் கஸ்டமர் தான். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.